சொல்லு. ஓகேப்பா, முதல் ட்ரெய்லர், நடு ட்ரெய்லர், கடைசி ட்ரெய்லர் அப்படின்ட்டு பல லீக்குகளையும் பல ரிவில்களையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையிலேங்க மார்வல் படம் நான் பார்த்திருக்கேன். இந்த படத்துக்கு தான் வந்து படத்துக்கு தியேட்டருக்கு போறதே போராட்டமா போயிடுச்சு. ஏன்டா PVR 25 ரிலீஸ் ஆகிற படத்தை 25 தான் ஓப்பனே பண்ணுவேன் டிக்கெட்டுக்கு. நீ ரொம்ப விருப்பம் போச்சுங்க. டிக்கெட்டே கிடைக்காம கடைசியில ராத்திரி 12 மணி ஊச்சிருந்து அப்பதான் புக் பண்ணிட்டே போனேன் படத்துக்கு. ஆக்சுவலி 12 மணிக்கு நீயா புக் பண்ணிருந்தா பரவாயில்ல, 12 மணி ராத்திரிக்கு எழுப்பி என்ன புக் பண்ண சொன்ன. என்ன பண்றது, டிவியா அந்த வேலை பார்த்துக்கிட்டா. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு இது என்னதான் வந்து ஒரு மார்வல் படம், ஒரு MCU படம்னாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்க வந்து இதுக்கு மேலே எந்த படம் பார்க்க தேவையில்லை. உண்மையதான், பிளாங்கா போயிட்டு பிளாங்கா படம் பார்த்துட்டு பிளாங்கா வரலாம். அந்த மாதிரி தான் படம் இருக்கு. காரணம், இது எத்தனை நடக்கல, 616 நடக்கல. மல்டிவர்ஸ்ல ஒரு புது யூனிவர்ஸ்குள்ள தான் இந்த கதை நடக்குது. அங்க நடக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸ்குள்ள ஃபண்டாஸ்டிக் 4 இருக்காங்க. அவங்க பண்ண சாகசங்கள் என்ன, அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னதான் இந்த படத்தோட கான்செப்டே. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். பால் பட விரும்பல, ஃபுல் கதெல்லாம் சொல்லி ட்ரெய்லர்ல இருக்கிற கான்செப்ட் படி பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் 4 இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஊர்லயே வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஆளு, சயின்டிஸ்டா ஸ்பேஸுக்கு போனவங்க. ஸ்பேஸ்ல வரும்போது சூப்பரா வந்துட்டாங்க. நீ எல்லாம் ஸ்பாயிலர் கொடுக்க வேண்டாம், அவங்க ட்ரெய்லர்லயே கொடுத்துட்டாங்க. அதான் சொல்றேன். வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கர ஃபேமஸா இருக்காங்க, பயங்கர ஒரு பிரபலமா இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து கலாக்டக்ஸ் வந்து உன் கிரகத்தை அழிக்கிறேன்டா, உன்னை ஒழிக்கிறடா அப்படின்னு பிரச்சனை பண்றான். அதுக்கப்புறம் எப்படி ஒழிச்சாங்களா இது பண்ணலான்றதான் அந்த மெயின் கதையே. உண்மை படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மார்வலம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயநாட்டு சீரீஸ், மார்வல்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து செம்ம கடுப்புல இருந்த எனக்கு ஓரளவுக்கு ஒரு மெச்சூரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டர் போல்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கு. இதுல வேற பயங்கர பிடிச்சலாம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்ல. இது படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல கேங்கோட கவுன்சில் வந்த மாதிரி கவுன்சில்ஸ் தான் வரப்போகுது, டாக்டர் டூம் வந்து பயம் காட்ட போறான் அப்படிலாம் கதை விட்டாங்க. அவங்க நினைச்சு பார்க்கும்போது இப்ப சிரிப்பா இருக்குது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே தாங்க இஷ்டத்துக்கு. படம் பார்த்தீங்கன்னா பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது படத்துல VFX கதையெல்லாம் பாக்குற பக்காவா இருக்கு. உண்மையாக எடுத்துக்கிட்ட கதையை கரெக்டான மீட்டர்ல கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அநியாயத்துக்கு வர சீனும் இல்ல, தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்ல. எது தேவையான சீன்ஸோ அதை மட்டும் கட் பண்ணி கரெக்டா இருக்கு படம். அதே என்னமோ படம் சின்னதா போயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பாப்பா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. குழந்தை பார்க்க சீனா மேல இருந்துச்சுல. ஆமா, எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இவங்களாம் வந்து கண்ணீர் முழுக்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க. காப்பாத்துக்கடா குழந்தைய காப்பாத்துக்கடா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பழைய படத்துல வந்து கேட்டஸை காமிச்சிருப்பாங்க, ஒரு கிளவுட் மாதிரி, காஸ்பி கிளவுட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி காட்டாம ஆக்சுவல் காமிக்ல இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அழகா காமிச்சிருக்காங்க. திங்கோட கேரக்டர் ஆகட்டும், கேலக்டாக்ஸ் ஆகட்டும், இந்த கேரக்டர்லாம் காமிக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. என்ன சில்வர் சஃபரியா ஆகிட்டாங்க, இதுல வந்து பொண்ணா மாத்திட்டாங்க. பட் அதுக்குமே வந்து சும்மா மாத்திட்டு நாங்க வந்து கெத்து காட்டுறோம் காட்டாம அதுக்கு வந்து அதுக்கு ஒரு லவ் கனெக்ஷன் மாதிரி காமிச்சு, அதை ஒருத்த உஷார் பண்ண ட்ரை பண்ண மாதிரி காமிச்சு, ஓகே அதுல ஒரு கனெக்ஷன் காமிச்சு எல்லாம் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாம் காமெடியா இருந்துச்சு. அதே மாதிரி மார்வல் பண்ணா காமெடி இருக்கும் தெரியுமா, ஜோக்ஸ் பண்ணலாம் தெரியுமா, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த திங் கேரக்டர் இருக்காரு தெரியுமா, நம்ம தலைவன் பென்னு, அந்த பென் கேரக்டருக்கும் நம்ம ஜானிக்கும் வந்து நடக்கிற அந்த கான்செப்ட் வந்து காமெடியா இருந்துச்சிருக்கோம். ஜானியும் ஆள் வந்துட்டாடா அப்படின்றது காய்க்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீன் அதுதான் எனக்கு ஏதோ ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர்மேன்ல கூட நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். இதுல வந்து 2 இருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் அப்போ பயங்கரமா எல்லாரும் கத்தி அலப்பற பண்ணாங்க. பட் செகண்ட்ல வந்து சொதப்பிட்டாங்க. இதுக்காக வெயிட் பண்ணோன்னு திட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மைதான். படத்துல வந்து ஒரு மிட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு, ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு. மிட் கிரெடிட் சீன் வந்து உண்மையிலே பக்கா ஓகேவா, நம்ம எதிர்பார்த்த எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, சும்மா டம்மியா இருக்குது. அவங்க வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து பாத்துக்கா. ஸோ வந்து அது மட்டும் பாத்துக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மார்வல் படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க. யாரெல்லாம் இந்த படத்துக்கு போகாம விஜய் சேதுபதி அண்ணா படத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மார்வல் ஃபேன்ஸ்லாம் என்ன விருப்பனே தெரியல. உண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், இந்த படம் டிக்கெட் புக்கிங் லேட்டஸ்ட் தெரியுமா, PVRலாம் ஏன் தேடி பார்க்கும்போது சில பேர் சொல்றாங்க விஜய் சேதுபதி அண்ணனோட இந்த ஒரு படம் வருதான், என்ன படம், தலைவன் தலைவியா, மிஸ்டர் மிஸ்ஸஸா, அது வேற படமா, மிஸ்டர் மிஸ்ஸஸ் இல்ல, தலைவன் தலைவி. அந்த படத்து வரதால வந்து டிக்கெட் புக்கிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, முன்ன பின்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான்
தான் பிவிஆர்லயே 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு 25ஆம் தேதி காலைல 12 மணிக்கு இப்போ டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சான். உண்மையிலே தான் படம் அதனாலே என்னாச்சுன்னா டிக்கெட் சேல் ஆகல. நாங்கள் உட்காந்துருந்த ரோவே காலியா இருந்துச்சு. ஏதோ படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் 3 நாள் கழிச்சு போவோம் இல்லையா காலியா, அந்த மாதிரி காலியா இருந்துச்சு. எல்லாத்துக்காரங்க இவங்க பண்ண வேலை தான். இல்லைங்க இன்னைக்கு காலை 12 மணி ஓப்பனா பண்ணாங்க. 12 மணிங்க மிட் நைட்ல நாங்கெல்லாம் வந்து அலற வச்சு எழுந்திருச்சு. அலற இல்லை எங்க முடிச்சு தான் இருந்தேன். மிஸ்ஸுக்கு ஏதாவது எழுப்பி அடிச்சு எழுப்பி புக் பண்ண வச்சேன். ஸோ ஓலை பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்வல் தொடர்ந்து ஏகப்பட்ட ஃபால்ஸு ஏகப்பட்ட ஃப்ளாப்ஸு கிரிட்டிக்கலாகவும் அடி வாங்குறதுன்ட்டு பல பிரச்சனை சந்திச்சாங்க. பட் இந்த ஒரு படம் ஒரு கம்பேக்காக அமையும் அதான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் சொல்றது மிஸ் மார்வல் அயன் நாட்மேன் எந்த ப்ராஜெக்டும் இல்லையே. அது எப்படி நீ சொல்லலாம் இருக்கு. மிஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர். மிஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோரா வழக்கம். இவங்க ப்ளூ கலர்ல பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரே ஒரு கேர்ள் இருக்கு. அதனால பிங்க் கலர் வச்சு மிஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர். ரைட் வழக்கம். சும்மா சொல்றாங்க அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி அயன் நாட்டோட ஃபேஸ் 5 ஓவர். ஃபேஸ் 6 வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ் 6ஓட முதல் படம் உங்களோட தரமான படமா இருக்கு. என்ன பிரச்சனை டூஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க. போய் உட்காந்து தெரியல வந்ததுன்னு தெரியல பார்த்து அந்த பாதியில இன்டர்வல் போட்டாங்க கடுப்பாயிடுச்சுங்க. இந்த டூரேஷன் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ மற்றபடி அந்த டூரேஷனுக்கு கரெக்டாக கம்மியா இருந்தாலுமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து அந்த உலகம் அழிய போகுது, அது எவ்வளோ பெரிய விஷயம், உலகம் அழிஞ்சா என்ன பண்றது அப்படின்ற விஷயம். உண்மையிலே ரீனேச்சர் வந்து என்னதான் ஒரு சயின்டிஸ்டா ஒரு அறிவாளியா இருந்தாலுமே தலைவனுக்கு வந்து எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அப்படின்றத இந்த படம் காமிச்சிருக்காங்க. எப்படி டாக்டர் செய்ய படத்துல காமிச்சு தெரியுமா, எந்த இடத்துல எந்த பேசணும்னு தெரியாம பேசி மொத்த குரூப்பையும் கால் கொடுத்துருப்பாருல, அந்த மாதிரி தலைவன் இந்த இடத்துலயுமே பிரஸ்ல என்ன பேசணும்னு தெரியாம பேசி ஒட்டுமொத்த உலகமே இவருக்கு எதிராக ஆகிட்டு இருக்கும். ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படத்துல பாருங்க உங்களுக்கு புரியும் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. ஓலா பார்க்கும்போது படம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து மார்வல் ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து படத்தை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம், ஃபென்டாஸ்டிக் ஃபோரை வச்சு என்னெல்லாம் வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் விதமாக வீடியோ போட்டு உங்களை வந்து மகிழ்விக்க முயற்சி பண்ணுகிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ போகலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் புது சேனல் ஓகேவா, ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்து ஹைப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைப் பண்ணுங்க சோல்ஜர்ஸ், ஓட்டு போட்டு ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.